ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட்ல ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப கம்மியாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக மெமரின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 டைம் வாஷ் பண்ணியாச்சு. மெமரின் டோட்டலாகவே பிளாக்கேஜ் ஆனதால் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அவுட்புட் வாட்டர் ரொம்ப கம்மியாக வருது. இப்போ ஓப்பன் பண்ணி கூட காட்டுற மாதிரி உங்களுக்கு இது அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டர் எவ்வளவு கம்மியா வருது பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா மெமரி ஃபுல்லாவே போயிடுச்சு. டிடிஎஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வருது. இதுல பாத்தீங்கன்னா 300-400க்கு மேல வருது. இதுல அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இந்த மெமரினை எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்ல 40x40 சைஸ் ஆர்ஓ மெமரினை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் பம்ப்ல இருந்து நம்ம கனெக்ஷனை ரிமூவ் பண்றோம். ஆர்ஓல இருக்கிற ஆர்ஓ பிளான்ட பத்தி தெரியலன்னா பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோல எம்பிஆர் ஆர்ஓ சேனல் சொல்லியிருக்கோம். அது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லாவே புரியும் ஆர்ஓ பிளான்ட பத்தி. இல்லைன்னா ஆர்ஓ பிளான்ட் வச்சிருக்கிறவங்களா எதனா டவுட்டா இருந்தாலும் நீங்க கொஸ்டின் பண்ணலாம். நீங்க பண்ற கொஸ்டின் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட்ல இருக்கிற மெமரினுடைய இன்புட் கனெக்ஷனை தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓபன் பண்றது எல்லாமே 3x4 சைஸ் இந்த பைப்போட யூபிவிசி. இது பாத்தீங்கன்னா யூபிவிசி ஆஸ்டல் கம்பெனி. இது பாத்தீங்கன்னா 3x4 சைஸ். இப்போ இது ரிமூவ் பண்றோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். வீடியோல எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனை தான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கேட்டுங்க, ஆர்ஓடைய இன்புட் கனெக்ஷனை. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா ஒரு ஏரோ மார்க் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஹவுசிங்ல ஒரு ஏரோ மார்க் போட்டோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்குது பாருங்க. ஏரோ மார்க் போட்டு வச்சிருக்கீங்களா, அது பாத்தீங்கன்னா இன்புட். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெமரின் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. எந்த சைடு இன்புட் அவுட்புட்ன்ட்டு மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கனெக்ஷனை எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம பைப்புடைய கனெக்ஷனை யூனியன் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஹை பிரஷர் மோட்டர் அவுட்புட்ல இருந்து இன்புட் கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெமரினுடைய அவுட்புட் கனெக்ஷன். இது பாத்தீங்கன்னா மெமரினுடைய அவுட்புட் கனெக்ஷனை இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் வரும் பாத்தீங்களா, அதனுடைய கனெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒன்னும் பெரிய மேட்டரே இல்லை ஆர்ஓ பிளான்ட் சர்வீஸ் பண்றது. ஆர்ஓ பிளான்ட்ல ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வீடியோ பார்த்துட்டே இருங்க, நீங்க ஓனாவே சர்வீஸ் பண்ணலாம். ஆர்ஓ பிளான்ட் வச்சிருந்தாலும் எந்த டவுட் ஆனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். நான் பாத்தீங்கன்னா மெமரின் கிளீனிங்க்கு, மெமரின் சேஞ்ச் பண்ண வீடியோ, மெமரின் கிளீன் பண்ற வீடியோ, இல்ல ஹை பிரஷர் மோட்டர், ஹை பிரஷர் சர்வீசிங் வீடியோ, நிறைய வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ நம்மளுடைய எம்பிஆர் ஆர்ஓ சேனல்ல போயிட்டு வீடியோவில் போயிட்டு நீங்க எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த பிளான்ட் இருக்கு, சின்ன ஆர்ஓ, டொமஸ்டிக் ஆர்ஓவும் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா அக்வா பிரஸ், அக்வா கார்டு, கென்ட் எல்லா மாடலுடைய வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன். இது குடிக்கிற வாட்டர் வரும். இங்க பாத்தீங்கன்னா இங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரே சைடுல பாத்தீங்கன்னா வரதுக்கு தான் ஒரு சைடு டம்மி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். எப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே சைடுல தண்ணி எடுப்பாங்க. 40x40 சைஸ் மெமரி 2 இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா 2 மெமரி இருக்கும். நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டர் வச்சு 2த்தையும் இணைச்சி உள்ள இன்ஸ்டாலேஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா இப்ப மெமரினுடைய ஹவுசிங் அந்த ரிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. மெமரினை வெளியே எடுக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க மெமரினை எப்படி ரிங் பண்ணி ரிங்கை எப்படி ரிமூவ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் பார்த்துட்டு இருங்க, சொல்றதும் கேட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரீங் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எண்டு கேப் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஒரே டைம் புஷ் பண்ணோம்னா மெமரின் வர ஆரம்பிச்சிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வரலாம். ஒரு டைம் 2 டைம் நீங்க புஷ் பண்ணீங்கனாலே போதும். இது போல கீழே தட்டினீங்கனாலே ஃபுல்லாவே மெமரின் வந்துடும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 40x40 மெமரி ஃபுல்லாவே பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதை சேஞ்ச் பண்ணி இப்போ பாருங்க, இதுதான் எண்டு கேப்பு. எண்டு கேப் சொல்லலாம், எண்டு கேப்னு சொல்லலாம். நம்ம பாத்தீங்கன்னா எண்டு கேப் அப்புறம் ரிங் வரும். மெமரின் எண்டு கேப் மெமரி இருக்குங்களா, அதுக்கடுத்து லாஸ்டா போடுறதால எண்டு கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, நான் கனெக்டர் சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த கனெக்டர் காட்டுறேன். அதான் மெமரின் ஹவுசிங். இப்ப மெமரின் ஒரு சைடு தான் பாத்தீங்கன்னா நம்ம எண்டு கேப் எடுத்தோம். இன்னொரு சைடு எடுக்கல. நம்ம எடுக்கவே தேவையில்ல, அதை யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய டைம் சேவ் ஆகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா பிளான் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்றதால தான் இருக்கு.
இது இருக்கு பார்த்தீங்களா, கனெக்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, 2 மெமரி இணைக்கிறோடைய கனெக்டரு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டரை செக் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது மெமரியில் இருக்கிற கனெக்டரும் பழைய மெமரி கனெக்டரும் வந்து செக் பண்ணுங்க. ஒரே சைஸ்ல இருந்தா நீங்க புது மெமரினே கனெக்டர் யூஸ் பண்ணலாம், புது மெமரினுடைய கனெக்ஷனை யூஸ் பண்ணலாம் கனெக்டரு. ஆனா சைஸ் கம்மியா இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா அதை விட சின்னதா இருந்ததுன்னா புது சைஸ் பண்ணாதீங்க, நீங்க ஓல்டே யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லென்த்ல வந்து பாத்தீங்கன்னா மெமரி லீக் ஆக சான்ஸ் உண்டு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சைஸ்ல இருந்தா புதுசா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சைஸ் கம்மியா இருந்ததுன்னா புதுசு போடாதீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா பழசே போட்டுக்கலாம். ஏன்னா மெமரி கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகாது அவ்வளவு சீக்கிரம், வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காவே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிங்கோ கம்பெனி இது வந்து பாத்தீங்கன்னா 2000, 2500, 3000 டிடிஎஸ் வரைக்கும் நல்லா நார்மலாவே ஒர்க் ஆகும். மார்க்கெட் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ₹7 ₹7,500 வரைக்கும் ஜிஎஸ்டி கூட வந்து கட்ட வந்துடும். ஒரு ₹7 ₹8 அந்த மெமரி வந்து கிடைக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ்ல. நான் விளம்பரத்துக்குன்னு சொல்லல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மெமரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகல. மெமரி வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இதுவா இருக்கு. ஜிங்கோ கம்பெனி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிராண்டு லோக்கல் அதெல்லாம் தெரியாது, நம்ம யூஸ் பண்றனுடைய இது வந்து எங்களுக்கு வந்து தெரியும். 4-5 வருஷமா இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கு, அந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை இந்த மெமரியில் வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரி வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓல்டு மெமரி ஹவுசிங் வந்து கிளீன் பண்ணிடலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எண்டு கேப் தான் எடுத்திருக்கோம். இன்னொரு சைடு எண்டு கேப் எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணணும், அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஓல்டு மெமரின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓல்டு மெமரின்னு இது உள்ள போட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரிமூவ் ஆயிடும் எல்லாமே. வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு மெமரி ஒன்று உள்ள போட்டு நீங்க ஆப்போசிட் சைட்ல நீங்க கீழே தட்டினீங்கன்னா அந்த மெமரினும் ரிமூவ் ஆயிடும். அந்த எண்டு கேப் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் மெமரினை அன்பாக்ஸ் பண்றோம். மெமரினை இப்படி அன்பாக்ஸ் பண்றோம். புது மெமரினை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது பாருங்க, கனெக்டர் சொன்ன பாத்தீங்களா, புதுசு பழசு ரெண்டுமே, நியூ ஓல்டு ரெண்டுத்தையும் செக் பண்ணணும். ஒரே சைஸ்ல இருந்தா நீங்க புதுசாவே யூஸ் பண்ணிக்கலாம், புதுசு போட்டா ரொம்ப நல்லது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சைஸ் சின்னதா இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேப் வந்ததுன்னா மெமரினுடைய ஸ்ட்ரென்த், அந்த லென்த்தினுடைய இது வந்து 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு கேப் வந்தாலும் மெமரி லீக் ஆகிறதுக்கும் சான்ஸ் உண்டு. நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நீங்க ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு சவுண்டு கூட வர ஆரம்பிக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெமரி செட் ஆகிறதுக்கு இல்லைன்னா ஓப்பன் ஆகும், டப்னு ஒரு சவுண்டு வர்றதுக்கும் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா மெமரி கனெக்டர் வந்து சரியா ஃபிட் ஆகணும், அது போல வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபிட் ஆயிடும், லீக் ஆகாம சக்சஸ்ஃபுல்லா ஆயிடும் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா. இல்லைன்னா லீக் ஆயிடுச்சுன்னா நீங்க 2 டைம் வந்து ஓப்பன் பண்ணி திருப்பி மாற்ற வேண்டியது இருக்கும் கனெக்டர். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரின்னு 40x40 சைஸ் மெமரின்னு ஃபுல்லா கவரை ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா புது மெமரின்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் ஒரு 10 நாள்ல போட்டு நம்மளுடைய சாண்டு இது மண்ணு கல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சுன்னா அது வந்து வாரண்டி எதுவுமே கிடைக்காது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா மெமரி வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பயுமே மேக்ஸிமம் யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதே கம்பெனியை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்றவங்களுக்கு மெமரி யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி வந்து இந்த டிடிஎஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க புதுசா போயிட்டு ஒரு கம்பெனி வாங்கி உடனே போட்டு அது ஒர்க் ஆகலன்னா உங்களுடைய மணி தான் வேஸ்ட் ஆகும், காஸ்ட் வந்து ரொம்ப இதுவாயிடும், வேஸ்ட் ஆயிடும், வாரண்டியும் வராது, எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணவும் மாட்டாங்க மெமரின்னு வந்து பாத்தீங்கன்னா. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு மெமரி, இந்த மெமரி இல்ல டொமஸ்டிக் ஆர்ஓல இருக்கிற மெமரின்னு கூட வாரண்டியில வராது. அப்படி வாரண்டி கொடுத்தாலும் ₹400 மெமரி ₹800 வித்துட்டு அதை வந்து வாரண்டியா எடுத்துப்பாங்க. அப்படியும் இருக்கு. நீங்க சொல்லலாம் வாரண்டி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ₹500 மெமரி இருக்கும், அதை ₹1000 கொடுத்துட்டு அதை வாரண்டியில கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெமரி மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகாது. அப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க மாத்தி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய லக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா. ஒரு 10 பேருக்கு அதை மாத்தி இது பண்ணிட்டீங்கன்னா 10 பேருக்கும் 10 இதுவும் ஃபெயிலியர் ஆகாது. ஒரு சில 1-2 ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அதுல அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா. பெரிய பிசினஸ் தராங்க இதுவரை பண்ணாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தான் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டிலாம் கொடுப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெமரி ஓபன் பண்ணியாச்சு, அந்த புது கனெக்டர் இருக்கு பாத்தீங்களா, புது கனெக்டரும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிங் இது பண்றோம் பாத்தீங்களா கனெக்டர், அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் யூஸ் பண்றோம், வேசலின் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆயில்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, நல்லது. ஏன்னா குடிக்கிற இதுல தானே போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ்லாம் எதுவும் போடக்கூடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேசலின் யூஸ் பண்ணலாம், எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எண்ணெய் தான் போட்டு இருக்கோம் நம்ம, இந்த ஆயில் நம்ம சமைக்கிற யூஸ் பண்ண சமையல் எண்ணெய் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, கிராக் ஆகாம நல்லா சாஃப்டா உள்ள போகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
மெமரி ஹவுசிங்ல ஃப்ரீயா உள்ள போகும், எந்த ஒரு தடங்களும் இல்லாம. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயை ஃபர்ஸ்டே போட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா மெமரி ரொட்டேஷன் ஆனாலும் சரி எந்த இதுவும் இல்லாம ஆகும். ரிங் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா வாசர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வரும். ரெண்டு மெமரி இணைக்கிறேன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் இருக்குன்னா ரெண்டு மெமரியும் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல தான் வந்து பாத்தீங்கன்னா வாசர் சைடு வரும். நீங்க பாருங்க இன்ஸ்டாலேஷன் பண்றப்ப இப்போ வாசர் சைடு இது இருக்குங்களா, வாசர் சைடு அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வாசர் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட். இப்போ வந்து யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் பாருங்க, இந்த வாசர் இருக்குங்களா. இப்ப இன்னும் ஒரு கனெக்ட் பண்ணுமா பாருங்க, கனெக்டர் போட்டாச்சுங்களா, எவ்வளவுதான் கனெக்டர் மெமரி கனெக்டர் போட்டாச்சு. இப்போ 40x40 ஆர்ஓ மெமரினா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவ்வளோதான் பிரஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசர் நீங்களே பாருங்க, பிளாக் கலர் வாசர் இருக்கு பார்த்தீங்களா சைடில் பாருங்க, இதான் இன்புட் கனெக்ஷன். அந்த சைடு இருக்கிறதும் நம்ம சைடு தான் வந்தது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வாசரும் இந்த சைடு தான் இருந்தது. லெஃப்ட் சைடு தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எண்டு கேப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எண்டு கேப் போட்டு இது போல ஒரு கட்டையை எடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எண்டு கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா த்ரெட், அங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டை அடிக்க கூடாது. இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டையை நீங்க செட் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியா இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாம இருக்கும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே இது பண்ணீங்கன்னா டேரக்டா டூல் வச்சு டேரக்டா அடிச்சீங்கன்னா த்ரெட் அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் பைப் நீங்க வந்து ஃபிட் பண்ண முடியாது, கனெக்டர் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்டு கேப் தான் மாத்தி ஆகணும், அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா டேமேஜ் ஆயிட்டா. இது போல கட்டையை வச்சு யூஸ் பண்ணணும். அந்த ரிங்கினுடைய கனெக்ஷன் போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்டமா இருக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய மார்க் வர வரைக்கும் நீங்க தட்டி எல்லாம் கரெக்டாக இது பண்ணீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எப்படி ஃபிட் பண்றேன்ட்டு பாருங்க. அந்த லாக் இருக்கும், அந்த பள்ளம் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் கரெக்டா ஒரு இதுல வச்சுட்டு நம்ம புஷ் பண்ணிக்கினே இருக்கணும். ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆரோ பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புரியும். கரெக்டா வச்சு புஷ் பண்ணினே இருக்கணும் பாருங்க, எப்படி புஷ் பண்ற பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஃபிளாஷால வச்சு கொஞ்சம் புஷ் பண்ணோம்னா இது ஆயிடும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விரலாலே புஷ் பண்ணீங்கன்னா கூட லாக் ஆயிடும், ஒண்ணுமே இல்லாது ஆட்டோமேட்டிக்காவே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாக்கை நம்ம கன்ஃபார்ம் பண்றோம், நல்லா ரீலாக் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபிட் ஆகிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம் லாக் வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா லாக் ஒரு சைடு எடுத்திருந்தாலும் சரி, நீங்க தப்பா போட்டு ஒரு சைடு ஒன் சைடு இருந்தாலும் சரி, நீங்க ஆர்வம் ஸ்டார்ட் பண்றப்போ புடிங்க அடிச்சிடும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி மெயின் வந்து பாத்தீங்கன்னா மெயினா சேஃப்டி. ரிங் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபிட் ஆயிருக்கான்ட்டு எல்லா சைடும் ஒரு ரொட்டேஷன் பண்ணி செக் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், பைப் ஃபிட் பண்ணி ஆர்வம் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரிங் வந்து மெயின், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெமரி ப்ரெஷரா புடிங்க அடிச்சிடும். ஏன்னா நடந்து இருக்கு அது போல வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா சைட்ல இது ஆகல, நான் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இல்ல இந்த நிக்க வச்சு இது பண்றாங்க பாத்தீங்களா, ரெண்டு மெமரி 500 லிட்டர்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா சரியா ரிங் போடாம இது பண்ணதெல்லாம் ஆர்ஓ ஸ்டார்ட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல உள் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா செவரு மாரி இருந்தது, அதுல போய் அடிச்சு மெமரினே உடஞ்சிடுச்சு. இதுவா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ப்ரெஷரா வந்தது. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடமா இருந்தாலும் சேஃப்டி ஃபர்ஸ்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கனெக்டர் இப்போ பாருங்க, ட்ரிங்கிங் வாட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போல நீங்க வந்து கனெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இது பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து கீழே வரணும், இப்போ வந்து கீழ் சைடு வரணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி ஒர்க் பண்ண, அந்த ஹோல்ஸ் வந்து கீழே வரலைங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூலையை யூஸ் பண்ண இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணக்கூடாது, கனெக்டர் வந்து ஓபன் பண்ண தேவையில்ல. இப்போ அப்படியே ஹவுசிங்க நீங்க கீழே சுத்துறீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க இடிக்குதுங்களா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹவுசிங்க கீழே சுத்தினாலே வேலை முடிஞ்சிடுச்சு. ஏன்னா டெக்னிக்கலுடைய மூளை வந்து இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணும். நார்மலா இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்து பண்ணிடலாம். இது போல டெக்னிக்கலா யூஸ் பண்றது தான். இப்போ வந்து கழட்ட ஆரம்பிச்சாங்களா, இப்போ வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை சுத்தணும், ஹவுசிங் வந்து கீழே சுத்திட்டாலே வந்துடும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. அதுதான் பிரஸ். இப்போ வந்து ஹவுசிங் கீழே சுத்தியாச்சுங்களா, ட்ரிங்கிங் வாட்டர் வந்துச்சுங்களா, கனெக்டர் வந்துச்சு பாருங்க, ப்ராப்ளம் சால்வ். அவ்வளோதான், இதான் இன்புட் கனெக்ஷனு. ஆர்ஓ ஹை ப்ரெஷர் மோட்டர்லேருந்து டேரெக்டாக மெமரி இன்புட் கனெக்ஷனு. ரிங்கும் இந்த சைடு தான் இருக்கு. யூரோ மார்க்கும் பார்த்துருப்பீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூரோ மார்க்கும் உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா. நீங்க ஃபுல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லா டைட் பண்ணக்கூடாது. நீங்க ஃபுல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. கையாலே டைட் பண்ணிக்கங்க ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா. நீங்க வந்து ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணாலும் ஒரு மரம் 2 மரம் போற வரைக்கும் தான் இது பண்ணா, நீங்க ரொம்ப டைட்டாகவும் பண்ணீங்கன்னா உடஞ்சிடும் இது வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா நிறைய அனுபவப்பட்டாச்சு நாங்க வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இன்புட் கனெக்ஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொடுத்தாச்சு. யூனியனும் ட்ரை பண்றேன். இந்த யூனியன் வந்து பாத்தீங்கன்னா 3/4, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 3/4, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு பைபாஸ் பண்ணுறது. மோட்டர்லேருந்து ரொம்ப ப்ரெஷராக தண்ணி வந்ததுன்னா கீழே இருக்கிற வால்வு இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்கு பார்த்தீங்களா வால்வு சின்னதா, இது வந்து ஓப்பன் பண்ணோம்னா மோட்டர்லேருந்து கம்மியான தண்ணி கொடுத்தோம்னா மோட்டர் கம்மியான ப்ரெஷர் கொடுக்கும். இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் மோட்டர்லேருந்து தண்ணி இந்த வகையில் சீக்கிரமாக வந்துடும். பைபாஸ் பண்ணுறதுக்கு தான், ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த வால்வு வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு. மெமரி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் அவுட்புட் நான் சொன்ன பார்த்தீங்களா, அவுட்புட் நம்ம ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கீழே எப்படி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். மெமரி ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்ல இருந்து, ஏன்னா இது சிங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டபுளாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கஷ்டம். சிங்கிளாக இருந்தால் நீங்கள் மேலே எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஃபிட் ஆயிடுது வந்து பாத்தீங்கன்னா. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்புட்ல இருக்கிற கனெக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேல கீழே எல்லாமே கரெக்டா வச்சு எண்டு கேப் போடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருடைய இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு 1/2 தான் வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி பைப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யூபிவிசி தான் யூஸ் பண்றாங்க. ஃபுல்லாகவே டைட் பண்ணிச்சு. இந்த சைடு மேலே இருக்கிற டம்மி போட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அதில் வரும். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஒரே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வரும். நம்ம கனெக்ஷனும் ஒரே சைடில் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் சக்சஸ் எப்படி மெமரின் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இது போல மெமரி மாத்திட்டு செக் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருடைய பால் வால் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடணும். அந்த கேட் வால் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க பாதி வரைக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரா வர ஆரம்பிச்சதுன்னா வந்து பாத்தீங்கன்னா பைப் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதில் வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் வால்வும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிடணும். ஏன்னா புது மெமரி இல்லை, அதில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகவும் ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெமரி பிக்கப் ஆக நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் வாட்டர் கம்மி பண்ணீங்கன்னா அதிகமா வர ஆரம்பிக்கும். மெமரி சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல பப்புள்ஸ் மாரி வரும், நுர மாரி வரும் பாத்தீங்களா, சோப்பு நுர மாரி, அது போல வந்ததுன்னா மெமரி சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்க கீழே பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த பப்புள்ஸ் மாரி வருது பாத்தீங்களா, அந்த கெமிக்கல் ஆசிட் எல்லாமே உள்ள இருக்கிற புதுசா அந்த கெமிக்கல் பண்ண இது எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். மெமரின் உள்ள இருக்கிற கெமிக்கல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா புது மெமரின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிட் பப்புள்ஸ் அந்த கெமிக்கல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. இது போல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது தண்ணியை வெளியே விட்டுருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் செக் பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 150க்குள்ள எக்ஸலண்ட் வரும். இப்போ டிடிஎஸ் கம்மியா வந்ததுன்னா அதை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இதுல டிடிஎஸ் 30-40 வரும்னு நினைக்கிறேன். 41. இப்ப 41 நம்ம எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஒண்ணுமே இல்ல, டிடிஎஸ் அதிகரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க கீழே ஒரு மெலிசா ஒரு பைப் போகுது பாத்தீங்களா, ஹை பிரஷர் மோட்டர்ல இருந்து அந்த நடுவில் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப தண்ணி குதிக்குது பாத்தீங்களா, தண்ணி வருது பாத்தீங்களா, அது கீழே இருந்து மெலிசா ஒரு பைப் போகுது பாத்தீங்களா, அந்த பைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடிஎஸ் வால்வை இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கோம். அந்த பைப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரஷரா தண்ணி போகும். வித்தவுட் மெமரின் உள்ள போகாத தண்ணி தான் அது வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமா இருக்கும். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 1000க்கு மேல டிடிஎஸ். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கிற வாட்டர்ல மிக்ஸ் பண்ண போறோம். ஒரு 2-3 சொட்டு மிக்ஸ் பண்ணோம்னா தண்ணி டிடிஎஸ் அதிகமாகும். இதுல 500னா வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஓபன் பண்ணோம்னா வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாயிடும். மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 100 வரும், 150 வரும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்றதை பொறுத்து தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீட்டரை செக் பண்ணிடலாம். இதனுடைய ஆர்ஓ பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 500 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட். இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லிட்டர் தண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிடிஎஸ் எவ்வளவு வரைக்கும் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலே கரெக்டா ஒரு செட்டிங் வரும், நம்மளுக்கு வந்து ஒரு பிளானிங் வரும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 30 வரைக்கும் வர ஆரம்பிக்குது, 35 அது போல. டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகமாக்கலாம். டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 50க்கு மேல குடிங்க, 50 கீழே குடிக்காதீங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், ஐரன், மினரல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 50க்கு மேல குடிங்க. எல்லா சத்துமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கிடைச்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த சைடு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பிரஷர் வாட்டர் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ இதை பாருங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இதுல வந்து ஓப்பன் பண்ண போறோம். அந்த ஸ்க்ரூ வச்சு ஓப்பன் பண்ண போறோம். ஸ்க்ரூ டைப்ல இருக்கும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் டேப் டைப்ல இருக்கும், சின்ன டேப் மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் தான்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம சொட்டு சொட்டா வேணும்னா கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா அதுல வைக்க முடியாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேப் டைப்ல இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இந்த தண்ணி வந்து அதுல மிக்ஸ் பண்ணோம்னா டிடிஎஸ் அதிகமாகும். இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டிடிஎஸ் தண்ணி. இது வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் மெமரின் வாட்டர் கொஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 1000க்கு மேல டிடிஎஸ் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் 30-40 டிடிஎஸ் வரும் பாத்தீங்களா, அந்த தண்ணி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம். நம்ம ஸ்க்ரூ ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து டேங்க்ல போறப்ப நம்ம நடுவுல செக் பண்ணி யூனியன் ஓபன் பண்ணோம்னா டிடிஎஸ் செக் பண்ணலாம், எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூனியனை ஓபன் பண்ணிட்டோம். இதான் டேங்க் உள்ள போற தண்ணி. நம்ம டிடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதிகமா இருந்தா கம்மி பண்ணிக்கலாம். ஆனா கம்மி ஆயிட்டாக்கா அதிகம் பண்ணலாம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மெமரி மாத்தாம டிடிஎஸ் அதிகமா இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி கம்மி பண்ணி வச்சிருந்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக்கலாம். கம்மி பண்ணினா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே டிடிஎஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். மெமரில இருந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா வந்துச்சு, ஒரு 400-500 டிடிஎஸ் வந்ததுன்னா எதுவும் பண்ண முடியாது. மெமரின்னு தான் மாத்தி ஆகணும். நீங்க ஆல்ரெடி டிடிஎஸ் அதிகமா படுத்தி வச்சிருந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அதை கம்மி பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 40 வரைக்கும் டிடிஎஸ் வந்ததுன்னா நம்ம அதிகப்படுத்தி வைக்கிறோம். இப்போ எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆரோ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 210க்கு மேல வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணோம்னா அதிகமாகும், டைட் பண்ணோம்னா கம்மியாகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ணணும். 40ல இருந்தது பாத்தீங்களா, டிடிஎஸ் அதிகமாக்கி வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கம்மி பண்றோம். எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100, 120 அது போல வச்சோம்னா எக்ஸலண்ட்ல தான் இருக்கும். பாருங்க டைட் பண்றோமா, ஸ்க்ரூ எந்த அளவுக்கு டைட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஃபிட் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் கம்மியாகும். இந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதனுடைய உப்பு தண்ணி. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1500, 1600 டிடிஎஸ் 160 வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 160 இன்னும் கம்மி பண்ணலாம் கொஞ்சம். டிடிஎஸ் நல்லாவே காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபிட் பண்ணிட்டு தெளிவா காட்டுறேன். பாருங்க டெஸ்டிங் தான் போயிட்டு இருக்கு. டிடிஎஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு ஆர்ஓல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் கண்ட்ரோல் பண்றது தான் மெயின். ஏன்னா டிடிஎஸ் தான் மெயின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 115 வருது. எக்ஸலண்ட்ல வச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க 200ல இருந்து 210ல இருந்தது, 160ல இருந்து இப்போ வந்து 115 தான். செகண்ட்